2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் வதோதராவில் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் குஜராத் மாநிலம் வதோதராவிலும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியிலும் நரேந்திர மோடி போட்டியிட்டார். வாரணாசி தொகுதியில் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விட 3.7 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் மோடி வெற்றி பெற்றார். உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிட்ட 80 தொகுதிகளில் 71 இடங்களில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது. வதோதரா தொகுதியில் 5.7 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் மோடியும், குஜராத் மாநிலத்தில் அனைத்து இடங்களில் பாரதிய ஜனதாவும் வெற்றி பெற்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 14 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த கெடு வியாழனன்று முடிவடையும் நிலையில் வதோதரா தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா செய்துள்ளார். இதேபோல உத்தரப்பிரதேசத்தில் மெயின்புரி மற்றும் அசாம்கார் ஆகிய 2 தொகுதிகளில் சமாஜ்வாடி தலைவர் முலாயம் சிங் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதில் மெயின்புரி தொகுதியில் இருந்து அவர் ராஜினாமா செய்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் பொறுப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு பாரதிய ஜனதாவுக்கு வெற்றியை தேடித்தந்த அமித்ஷா வதோதரா தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடியை சீன பிரதமர் லீ கியாங் வியாழனன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த கியாங் இந்தியாவுடன் உறுதியான உறவை வளர்த்துக் கொள்ள சீனா விரும்புவதாக கூறினார். அப்போது இந்திய வெளியுறவு கொள்கைகளில் சீனாவுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் சீனாவுடனான அனைத்து பிரச்சினைகளுக்கும் சுமூகமான தீர்வு காணப்படும் என்றும் மோடி உறுதி கூறினார்.